இன்று சித்திரை மாசம் சித்திரா பௌர்ணமி 29ஆம் தேதி. சித்திர புத்தர் பூஜை. புத்தர்னா இல்லை, ஆதியில பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்தில் இருக்கும் பொழுது ஒரு கணக்கு எழுத ஒரு ஆள் வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது வளர்த்தாக சித்திரை பார்வதி தேவியா தங்க பிளேட்டில் ஒரு சித்திரம் வரைந்தார். அதுவே இன்று நாம் சித்திரகுப்தராக பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் தனி கோவில், உலகத்திலேயே காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் தனி கோவில். கர்ணிகா அம்பாளோடு இருக்கிறார். சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் திருக்கல்யாண உற்சவம். நேற்று சனிக்கிழமை அன்று திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று சித்திரா பௌர்ணமிக்கு சித்தருக்கு சிறப்பு பூஜை மக்களால் செய்யப்படுகிறது. கோயிலில் ஆயிரக்கணக்கான பேர் இன்று வருவார்கள். சிதம்பரத்திலும் இருக்கிறது, காஞ்சிபுரத்திலும் இருக்கிறது, தேனி மாவட்டத்திலும் ஒரு சித்திரகுப்தர் இருக்கிறது. சிதம்பரத்தில் சிவகாமி அம்மன் கோவிலில் பிரகாரத்தில் சித்திரகுப்தருக்கு காலை முதல் சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கும். வீட்டில் எல்லோரும் செய்யலாம், ஓடும் ஆற்றில் செய்யலாம், குளத்தில் செய்யலாம். கோவில் இல்லை என்று வருத்தப்பட வேண்டும். நாம் என்ன சித்திரத்தில் வரைகிறோமோ அதுவே சித்திரகுப்தராக வருவார். இன்று கோவிலில் எருமை மாட்டுப்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிறப்பு அலங்காரம் தரிசனம் செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்த தேங்காய் சாதம், கொள்ளு சாதம் செய்ய வேண்டும். பல வண்ண ஆடைகள், பல கலரில் உள்ள துணியை சாத்த வேண்டும். கர்ப்ப பூ சாத்த வேண்டும். திலகம் இட வேண்டும். நாம் உட்கார்ந்து சித்திராயனமா, சித்திர வர்ணாயனமா, சித்திர செவிதாயனமா 108 அர்ச்சனைகள் உள்ளது, அதை சொல்ல வேண்டும். மரம், புதிய மரம் ஒன்று வாங்க வேண்டும். அதில் அரிசி வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மாம்பழம் வைக்க வேண்டும். ஒரு எருமை மாட்டுப்பால் 100 கிராம் அதில் வைக்க வேண்டும். பேனா, பென்சில் வைக்க வேண்டும். இது அவரிடம் வைத்து பூஜை செய்து விட்டு அந்தனர் யாராவது ஒருவர் பிரம்மச்சாரியாக வரும் வேதை பாடசால பசங்களுக்கு அவரிடம் கொடுத்து விட்டு நம் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். இதை தவிர நாம் வேண்டும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். சித்திராயனம சித்திர டெய்லி ஒரு முறையாவது நம்ம அவர் பேரை சொல்ல வேண்டும். பல துன்பங்கள் இருந்து இது விலகும் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு கதையை எழுதியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்கிறது, விளையாட்டாக அந்த குழந்தை இருக்கும், எப்பவும் துருதுரும் இருக்கும். ஒரு நாள் கட்டம் வரும்போது அவ அம்மா சித்திராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சென்று விட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த பையன் சித்திராய நமகன்றது மட்டும் கரெக்டாக சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அவர் ரொம்ப சிஸ்டர், ரொம்ப புத்தகனமான வேலையெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவர் அந்த புத்த காரியங்களே செய்து கொண்டு இருந்தார். காலம் முடிந்தது, யமலோகம் செல்கிறார். அப்போது இந்த சித்திராய நமக்கு சொன்ன சித்திரகுப்தர் அங்க வந்து, நீ சொர்க்கத்துக்கு போகிறாயா நரகத்துக்கு போகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. நான் முதல்ல சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்பார். ஏன் அப்படின்பார். நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாதான் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இவரும் யம தர்மராஜா கேட்கும்போது நான் சொர்க்கத்துக்கு முதலே போகிறேன் என்றார். இவ்வளவு துட்ட காரியம் பண்ணியும் அவர் எப்படி சொர்க்கத்துக்கு போறாருன்னா, அவர் ஒரு காலத்தில் ஒரு குளம் விட்டு சென்றார். அந்த குளத்தில் டெய்லி குளிப்பவர், மாடுகள் தண்ணீர் குடிக்கும். பல உபயோகத்துக்கு பூலோகத்தை உபயோகப்பட்டதெல்லாம் சொர்க்கத்துக்கு முதலில் கிடைக்கிறது. அங்க போன உடனே இவர் எப்ப நரகத்துக்கு கூப்பிடலாம்னு யம தர்மராஜா பார்ப்பார். டெய்லி அங்கேயும் போய் சித்திராயனம அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார். அப்ப சொல்லி கொண்டிருக்கும்போது அவருக்கு மேலும் மேலும் அந்த புண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்கும். நரகம் வர வாய்ப்பே இருக்காது. இது ஒரு சிறிய கதை தான். இருந்தாலும் டெய்லி சித்திராயனம, சித்திர வர்ணாயனம டெய்லி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.